எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் வகுப்பில் இன்றைக்கி இலக்கண பகுதியில் தமிழ் எழுத்துக்களுடைய சிறப்புகள் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு சிறப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த தமிழ் எழுத்துக்கள் அ ஆ இ தானே, காங்க சதனை, இக்கு இங்கு இச்சு தானே, இது தெரிஞ்சால் போதும் டைரெக்டாக நம்ம இலக்கண பகுதிகளில் நுழைஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது தவறு. நிறைய பேர் இந்த சிறப்புகள் பற்றி, தமிழ் எழுத்துக்களுடைய சிறப்புகள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இலக்கண பகுதிகளில் போயிடுறதுனால அவங்க ரொம்ப இலக்கண பகுதியில் தடுமாற்றம் அடைகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது இலக்கணம் படிக்கும் பொழுது ஆ என்ற எழுத்திற்கு இனமான எழுத்து என்ன, ஐ என்ற எழுத்திற்கு இனமான எழுத்து என்ன அப்படின்றத கேட்கும்போது ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. வல்லினம் அப்படின்ற ஒரு இடத்துல வரும் பொழுது மெய் எழுத்தை அடுத்து கல் விகுதி வல்லினம் மிகுமா மிகாதா, இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் அடிக்கடி கேட்பாங்க. அந்த கொஷின்ஸை பார்க்கும் பொழுது நிறைய மாணவர்கள் வல்லினம்னா என்ன அங்கே ஸ்ட்ரகிள் ஆகிடுறாங்க. அப்போ வல்லினம் மெல்லினம் இடையினம்னு என்ன தெரிஞ்சிருக்கணும். அதே போல் குறுக்கங்கள் மொத்தம் 6 வகைப்படும். ஆனால் 6 வகைப்படும் என்றது தெரியும், அது என்னென்ன குறுக்கங்கள் அப்படின்றது டக்குன்னு ட்ரிகர் ஆகாது, எக்ஸாம் ஹாலில் ட்ரிகர் ஆகாது. அப்போது இந்த எழுத்துக்களுக்குள்ளேயே என்னென்ன வகையான குறுக்கங்கள்லாம் இருக்குது, இது போன்ற எழுத்துக்கள் எப்படி ஆரம்பிக்குது, எப்படி போய் முடியுது, அதேமாதிரி உயிரெழுத்துக்கள் முதலில் தொடங்குமா, ஒரு சொல்லிற்கு முதலில் தொடங்குமா, இடையில் தொடங்குமா, இறுதியில் முடியுமா, ஆயுத எழுத்து ஒரு சொல்லிற்கு முதலில் ஆரம்பிக்கலாமா, இடையில் வருமா, இறுதியில் வருமா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் டைரெக்டாக இலக்கண பகுதிகளில் போகும் பொழுது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளிங் ஏற்படுது. ஓகேங்களா? அப்போது நம்ம இன்றைக்கி இந்த வகுப்பில் தமிழ் எழுத்துக்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய சில இலக்கண போர்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ரொம்ப பேசிக்காக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் ரொம்ப டெப்த்தால் எடுக்க மாட்டேன், ரொம்ப பேசிக் மட்டும் அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இலக்கண பகுதி ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் முந்தைய வகுப்பில் சொல்லியிருப்பேன், தமிழில் மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 247 எழுத்துக்கள்லேயும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சு வேண்டியது ரெண்டு விஷயந்தான். அந்த 2 விஷயத்தை நீங்கள் கட்டமைச்சிங்கன்னா இந்த 247 எழுத்துக்களையும் சேர்ந்து ஒரு பில்டிங் மாதிரியான ஒரு கட்டமைப்பை உங்களால் உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு உயிர் எழுத்து, மெய் எழுத்து, இது ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே போதும். அதுவும் ஆர்டர் வைஸாக ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். உங்களால் ஈஸியாக எளிமையாக மிச்சம் இருக்கக்கூடிய எழுத்துக்களை உங்களால் கட்டமைக்க முடியும். உயிர் எழுத்துனா ரொம்ப அதிகமாகலாம் ஒன்றும் கிடையாது. ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் என்று அழைக்கிறோம். இந்த எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் குறில் நெடில், குறில் நெடில், குறில் நெடில், குறில் நெடில், நெடில், குறில் நெடில், நெடில், இப்படி வரும். அப்போது உயிரெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் 5 குறில் 7 நெடில் முடிஞ்சதுங்களா? இப்போ மெய் எழுத்துக்கள் அப்படின்னா இக்கு முதல் இன்னு வரை இருக்கக்கூடிய 18 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் என்று அழைக்கின்றோம். இந்த 18 மெய் எழுத்துக்களை நம்ம எப்படி பிரிக்கிறோம், டிவைடட் பை 3ஆக பிரித்தோம் அப்படின்னா, 6ஆக பிரித்தோம் அப்படின்னா, என்ன சொல்கிறேன், 18 டிவைடட் பை 3ஆக பிரித்தோம்னா 6 கிடைக்கும். சரிங்களா? 3 18 கிடைக்கும். அப்போ முதல் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா கசட தபர பாருங்கள், க ச ட த ப லாஸ்ட்டில் ர எங்கே இருக்கு, இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போது 1 2 3 4 5 6 இந்த 6 எழுத்துக்களும் வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மெல்லினம் அப்படின்னா ஞனன நமன எங்கே இருக்குது, ஞனன நமன. மிச்சம் இருக்கக்கூடியதெல்லாம் லைனாக வந்துடும். எரல வளல இது வரைக்கும் இது லைனாக வரும். இது வேணால் இடம் மாறி மாறி வரலாம், ஆனால் எரல வளல ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இந்த 6 6 6 3 6 18 மெய்யெழுத்துக்களையும் நம்ம 3 வகையாக பிரித்து வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிக்கிறோம். இது ஏற்கனவே முந்தைய வகுப்பில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இது தெரிஞ்சால் போதுமா? இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அ ஆ இ இந்த விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்கள். ஆ முதல் அவ் வரைக்கும் தான் இது உயிர் எழுத்துக்கள். சில பேர் அவுக்கு அப்புறமா அக்கு அப்படின்னு ஸ்கூல் லைஃப்பில் படிச்சிருப்போம். அக்கை அவுக்கு அடுத்தபடியே கொண்டு வரக்கூடாது. இது தனிப்பட்ட எழுத்து இங்கே இருக்குது. அக்கு என்றைக்குமே ஆயுத எழுத்து, தனி எழுத்து. அது ஆயுத எழுத்து கூடயும்
உயிரெழுத்துக்குள்ளேயும் வராது, மெய் எழுத்துக்குள்ளேயும் வராது. அது தனி எழுத்து எப்போவுமே. அது ஒரே ஒரு எழுத்து தனித்து இயங்காது. அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆயுத எழுத்து எப்போவுமே தனித்து இயங்காது. முன்னாடி ஒரு குறிலும் பின்னாடி வந்து மற்றொரு எழுத்தும் சேர்ந்து வரும்பொழுது தான் அது வார்த்தையாக ஒலிக்கும். இப்போது நாம் தயார் பண்ணிட்டோம். உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18 ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு மிச்சம் இருக்கக்கூடிய 216 எழுத்தையும் எப்படி நம்ம கட்டமைக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போது கேவை எடுத்துக்கோங்க. இந்த கே எப்படி உருவாச்சு? இப்போ கே அப்படின்றது மெய் எழுத்தாகிய இக்கு ப்ளஸ் உயிரெழுத்தாகிய ஆ சேர்த்தோம் அப்படின்னா கே அப்படின்ற வார்த்தை கிடைக்கும். அதே மாதிரி கா அப்படின்ற ஒரு எழுத்து எப்படி கிடைச்சிது? அதே மாதிரி தான் இக்கு கூட்டல் ஆ அப்படி கிடைச்சதுன்னா நமக்கு கா அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போது கா முதல் நவ் வரை இருக்கக்கூடிய 216 எழுத்தும் இப்படி தான் பிறந்திருக்கு. எப்படின்னா உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் உயிர் ப்ளஸ் மெய் ரெண்டும் சேர்ந்து வரும் பொழுது தான் சார்பெழுத்துக்கள் பிறக்கிறது. உயிரும் மெய்யும் சேர்ந்த என்ன கிடைக்கும்? சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். சார்பெழுத்துனாலும் ஒன்று தான், அல்லது உயிர்மெய் எழுத்துனாலும் ஒன்று தான். ஆனால் உங்கள் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் மெய். அப்போது ஃபஸ்ட்டில் நம்ம மெய்யை தான் போடணும், இக்கு கூட்டல், அப்புறமா தான் உயிரை போடணும் ஆ, அப்போ தான் கேன்ற வார்த்தை கிடைக்கும். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா விஷயங்களுக்கும் உயிர் தான் முதன்மையானது அப்படின்றதுனால உயிர் முன்னாடி வச்சுக்கிட்டாங்க, மெய் எழுத்து பின்னாடி வச்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துல உயிர்னா நம்மளுடைய உயிரை குறிக்குது, மெய்னா உடலை குறிக்குது. அப்போது உடலுக்கு முதன்மையானது உயிர். எனவே மெய்யுக்கு முன்பாக உயிர் வந்துவிடும், பின்புதான் மெய் வரும். அந்த கணக்கில் தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இக்கு கூட்டலா கே. அப்போது கேலேருந்து ஆரம்பித்து நவ் வரைக்கும் இருக்கக்கூடிய 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் என்று அழைக்கிறோம். அப்போது இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் தனித்து இயங்குமா? பல தடவை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தனித்து இயங்காது. உயிர்மெய் எழுத்து தானாக பிறக்குமா? தானாக பிறக்காது. அப்போது எதையாவது ஒன்று சார்ந்து தான் பிறக்கும். எதை சார்ந்து? 2 விஷயத்தை சார்ந்து. ஒன்று உயிரெழுத்து, இன்னொன்று மெய் எழுத்து. உயிரெழுத்தில் ஈ எடுத்துப்போம். இந்த ஈயும் இந்த இச்சும் மீட் பண்ணிக்கக்கூடிய இடத்த பாருங்கள். எங்கே போய் மீட் பண்ணுது பாருங்கள். இச்சு கூட்டல் ஏ சே. ஊ எடுத்துக்கோங்க. ஊனாவே அந்த உயிர்மெய் எழுத்தினுடைய உச்சரிப்பும் ஊ தான் முடியும். இப்போது இட்டு கூட்டல் ஊ டூ. அதே மாதிரி தான் இரு கூட்டல் ஓ என்னங்க ரோ. லாஸ்ட்டாக இன்னு கூட்டல் நவ், இன்னு கூட்டல் அவு நவ். கிடச்சிருச்சிங்களா? நம்ம ஸ்கூலிங்கில் வந்து கிராஃப் ஷீட்டை பயன்படுத்தியிருப்போம். கிராஃப் ஷீட் அதில் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்ட்டு. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ எக்ஸில் 5, ஒய்யில் 10 அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே 5 இருக்குது, ஒய் ஆக்சிஸில் எங்கே 10 இருக்குது, ரெண்டும் எங்கே மோதிக்குதோ அங்கே ஒரு புள்ளியை போட்டு எக்ஸு ஒய் 5, 10ன்னு போட்டு நம்ம 10 மார்க் வாங்கியிருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் தனித்து இயங்காது. எப்பொழுதுமே உயிரையும் மெய்யும் சார்ந்து தான் பிறக்க முடியும். இது வந்து அப்பா அம்மா மாதிரி 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு எழுத்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு ஓகே தானே? அதே போல் இந்த உயிரெழுத்துக்கள் 12ல் நாம் 2ஆக பிரித்து படிப்போம். அதாவது உயிர் குறில், அடுத்தது உயிர் நெடில். உயிர் குறில் மொத்தம் 5 இருக்குது, உயிர் நெடில் மொத்தம் 7 இருக்குது. கூட்டினா 12. இதெல்லாம் சேர்ந்தது உயிர் குறில் அப்படின்னா உச்சரிக்கும் பொழுது ஒரு மாத்திரை அளவு மட்டும் ஒலிக்கக்கூடியது அது குறில். அதுவே உயிர் நெடில் அப்படின்னா உச்சரிக்கும் பொழுது ஒரு மாத்திரையை விட அதிகமாக நீண்டு ஒலிக்கக்கூடியது உயிர் நெடில். அதாவது உயிர் குறிலுக்கு ஒரு மாத்திரையும் உயிர் நெடிலுக்கு 2 மாத்திரை காலமும் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர் குறில். இது உயிர் நெடில். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ உயிர் குறில் அப்படின்னா அ, இ, உ, ஏ, ஓ. பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ இந்த 5 உயிர் குறில் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நீண்டு ஒலிக்கக்கூடிய உயிர் நெடில் அப்படின்னா ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ.
இந்த 7 எழுத்துக்களும் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 கரெக்டாக போட்டிருக்குமா? எஸ். இந்த எழுத்துக்கள் 7ம் சேர்ந்தது உயிர் நெடில். அப்போ உயிர்க்கூறில் 5ஐயும் உயிர் நெடில் 7ஐயும் கூட்டி பாருங்கள், 12 கிடைக்கும். அப்போது ஆ முதல் அவ் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கணும். அக்கு வரைக்கும் போயிட்டிங்கன்னா அது 13 எழுத்துக்கள் ஆயிரும். உயிர் எழுத்துக்கள் 13 எழுத்துக்கள் ஆகிடுச்சுன்னா அது தவறுன்னு அர்த்தம். அப்போது இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. மாத்திரைனா என்னென்னு நான் ப்ரீவியஸ் வகுப்பில் நான் ஒரு வீடியோவை போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக இணை எழுத்துக்கள்னால் என்ன? இணை எழுத்துக்கள், இணை எழுத்துனானுங்க இனம், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயந்தான் அதனுடைய இனம். கோழியா, கோழி கூட தான் சேரும், அது இனம். மாடா, மாடு கூட தான் சேரணும், அது இனம். மனுஷன் கூட தான் சேருவாங்க, அது இனம். அப்போ ஒரே மாதிரியான உச்சரிப்பில் ஒரே மாதிரியான ஒரு கேரக்டரில் இருக்கக்கூடியது தான் இனம், இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எழுத்துக்களுக்கும் சில இனங்கள் உண்டு அப்படின்னா ப்ரொனன்சியேஷனில் ஒரே மாதிரி இருக்கும். பிறக்கக்கூடிய உச்சரிக்கக்கூடிய அந்த உச்சரிப்பு முறைகள் மற்றும் உச்சரிப்பு கொடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே ஒரு கேரக்டர் வைஸாக ஒத்து போகும். பாருங்கள், ஆக்கு ஆ, ஆ சொல்லி பாருங்கள், ஆ. அதே பெரிய ஆலேருந்து ஆவும் பிறக்கும், சரிங்களா? ஆ சொன்னாலும் ஆ வரும், ஆ சொன்னாலும் முடிவில் ஆ வரும். இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ தனி, ஓ சாரி ஓ ஓ, அவு தனி. இப்போ பாருங்கள், அ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ தனி, ஓ ஓ, அவு தனி. அப்போது எந்த இரு எழுத்துக்களுக்கு இணை எழுத்து இல்லை அப்படின்னா ஒன்று ஐ, இன்னொன்று அவு. சொல்லி பாருங்கள், ஐ ஐ இருக்கா? இல்லை. அவு அவு இருக்கா? இல்லை. அப்போ ஐக்கு என்னதான் இணை எழுத்துனா நம்மளுடைய கன்வென்ட்டுக்காக நம்ம ஒன்று சேர்த்துக்கிட்டோம். ஐ முடிச்சு பாருங்கள், ஈன்ற வார்த்தை முடியுது. அப்போ ஐக்கு ஈ தான் இணை எழுத்து. அவு ஊ முடியுதா? அப்போது அவுக்கு ஊ தான் இணை எழுத்து. ஐ சொல்லி முடிக்கும் பொழுது முடியக்கூடிய வார்த்தை ஈல முடியும். அவு சொல்லும் பொழுது அவு சொல்லி முடிக்கக்கூடிய வார்த்தை ஊவில் போய் முடியும். நல்லா பாருங்கள், எந்த இரு எழுத்துக்களுக்கு இணை எழுத்து இல்லைன்னா ஐ அவு. ஆனால் ஐக்கு ஈயை போட்டுக்கிட்டோம், அவுக்கு ஊவை போட்டுக்கிட்டோம். இல்லைன்னா 0% இல்லைன்னு போட்டக்கூடாது. இருக்குது, ஈ இருக்குது, ஊ இருக்குது. இல்லை, எதில் இல்லை? கூடவே இல்லை, அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி இந்த உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் சில குறுக்கங்கள் நீங்கள் இலக்கண பகுதியில் படிப்பீங்க. குறுக்கங்கள், குறுக்கம்னா என்னங்க? எழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி படிப்போம். குறுக்கங்கள் மொத்தம் 6 வகைப்படும். எப்படி? குறுக்கங்கள்லாம் நீங்கள் இலக்கண பகுதி எடுத்தோ இல்லை டிக்ஷனரி எடுத்தோ கூகுளில் பார்த்தோ நீங்கள் புரட்ட வேண்டிய அவசியமே இல்லை, இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஆரம்பித்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து ஆரம்பித்தாலும் சரி, சரிங்களா? சரி, நான் வந்து முதல்ல உயிர் எழுத்துக்கள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், ஈன்னு ஆரம்பிக்குதா? இதுக்கு பேர் குற்றிய லிகரம். குற்றியனா குறுகிய அப்படின்னு அர்த்தம். குற்றிய லிகரம். இந்த லீன்ற வார்த்தை ஈயை தான் மறைமுகமாக குறிக்குது. லீ சொல்லி பாருங்கள், இல்லு கூட்டல் ஈ, லீ. அதனால் சேர்த்து வரும்போது குற்றிய லிகரம். அடுத்தது ஊ பாருங்கள், இது என்னது? குற்றிய லுகரம். லுகரம். லூன்ற வார்த்தை மறைமுகமாக ஊவை குறிக்கிறது. அடுத்து என்ன வரும்? ஐ. இதை தான் நம்ம ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஐகார குறுக்கம். அப்போ ஐன்ற வார்த்தை ஐ தான் குறிக்குது. சிம்பிள் இல்லையா? அவு, ரொம்ப ஈஸி. அவகார குறுக்கம். அடுத்தது ஆயுதமா? இது ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம். எத்தனாச்சு? 1 2 3 4 5. இன்னும் ஒன்று இருக்குது, இம். மெய் எழுத்தில் ஒன்று இம். இதுக்கு பேர் மகர குறுக்கம். மகர குறுக்கம். அப்போது உயிரெழுத்துக்களை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 குறுக்கங்களும், ஆயுதத்தில் ஒரு குறுக்கமும், ஆயுதம் இருக்கிறதே ஒன்று தான், மெய் எழுத்தில் ஒரு குறுக்கமும், 4
5 6 மொத்தம் 6 வகையான குறுக்கங்கள் இதிலேருந்தே நம்ம ஈஸியாக படிக்க முடியும். பார்த்திங்களா, ரொம்ப எளிமையாக இருக்கு இல்லையா? ஆனால் இந்த குறுக்கம்னா என்னென்னு தெரியாமல் டைரெக்டாக நம்ம இலக்கண பகுதியில் போய் படிக்கும் பொழுது தான் அங்கே போய் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு. எக்ஸாம் ஆலையும் அப்படி தான் ஸ்ட்ரகிள் ஆகும். அப்போ அந்த அட்டவணையிலே பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு இலவசமாக கிடைக்குது பார்த்திங்களா? ஓகே. இன்னொரு விஷயம், இந்த அ ஆ இ என்ற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த குறில் நெடில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? குறில் அப்படின்னா என்னங்க? ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள், அது குறில். நெடில்னா 2 மாத்திரை அளவு நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். ஆனால் இந்த குறுக்கம் அப்படின்னா என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போது குறில் நெடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிப்பது. சரிங்களா? தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிப்பது, அதுதான் குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சோமா, ஈ குற்றிய லிகரம். இது என்னது? குறிலா நடிலா? ஈன்ற வார்த்தை குறில், ஏற்கனவே பார்த்தோமா? அப்போது குறில் எத்தனை மாத்திரை? ஈ என்ற குறிலுக்கு ஒரு மாத்திரை. அப்போது எதை பற்றி நம்ம படிச்சுட்ருக்குறோம்? இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் குறுக்கங்கள். குறுக்கம் என்னது? தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கக்கூடியது. குற்றிய லுகரம், குற்றிய லிகரம். ஓகே. அப்போ ஈக்கு ஒரு மாத்திரை. அப்போது தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் பொழுது அது குற்றிய லிகரமாக கருதப்படுகிறது. அப்போ குற்றிய லிகரம் அப்படின்னா இதை நீங்கள் பிரித்து படித்தாலே போதும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம், இப்படி தானே வரும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தான் குற்றியல் உகரமும். அப்போது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். புரியலையா? மேலே பார்த்தோம் இல்லையா? இகரம், ஈ என்ற வார்த்தை தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிப்பதை குறுமை இயல் இகரம், குற்றியல் இகரம் அப்படின்னும். இப்போது குற்றியல் உகரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஒரு மாத்திரை கால அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கக்கூடிய உகரமானது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், குற்றியல் உகரமாக இங்கு வருகிறது. அப்போது இந்த அ ஆ இ இந்த வரிசைகளில் இ என்பது குற்றிய லிகரத்துக்கு இவர் தான் ஒரு மாஸ்டர் பாயிண்ட், ஒரு ஹீரோ. அப்போது ஊனா குற்றிய லுகரத்துக்கு இவர் தான் மாஸ்டர் பாயிண்ட். இப்போ ஒரு படம் இருக்குது, லியோன்ற ஒரு படம் இருக்குது, அதில் யார் ஒரு மாஸ்டர் பாயிண்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்? விஜய். அதே மாதிரி குற்றிய லிகரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஈ, குற்றிய லுகரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஊ. அதே மாதிரி ஐகார குறுக்கத்திற்கு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஐ. அதே மாதிரி தான் அவுகாரத்திற்கு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவு. அப்போ ஐகார குறுக்கம் அப்படின்னா ஐ என்ற ஒரு வார்த்தை தனித்து வரும் பொழுது நெடில் தானே. அப்போ 2 மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதுவே சொல்லிற்கு முதலில் வரும் பொழுது 1.5 மாத்திரையாக குறுகி ஒலிக்கும். அதுவே இடையில் வரும் பொழுது, ஒரு சொல்லிற்கு இடையில் வரும் பொழுது 1 மாத்திரையாகவும், சொல்லிற்கு இறுதியில் வரும் பொழுது அல்லது கடையில் வரும் பொழுது அப்படியும் 1 மாத்திரை அளவாகத்தான் ஒலிக்கும். அப்போது ஐகாரம் ஐ என்ற தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து தன்னிடமிருந்து 2 மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாகவோ அல்லது முற்றிலும் 1 மாத்திரையாகவோ குறைந்து ஒலிப்பது. அதே மாதிரி தான் அவுகார குறுக்கம். அவு என்பது நெடிலா குறிலா? நெடில். நெடில்னாவே 2 மாத்திரைன்னு ஏற்கனவே பார்த்துருப்போம். அந்த அவு என்ற மாத்திரை கால அளவிலிருந்து குறைந்து ஒலித்தால் அது அவுகார குறுக்கம். அப்போ உங்களுக்கு குறுக்கம்னா என்னென்னு இந்த அட்டவணையிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தபடியாக ஆயுத குறுக்கம். ஆயுதத்துக்கு எப்பொழுதுமே தன்னுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை. ஆயுதத்துக்கு மட்டும் இல்லை, மெய்யெழுத்து 18க்குமே இக்கு முதல் இன்னு வரை கீழே வரைக்குமே பார்த்திங்கன்னா அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். இதுதான் விதி. ஆனால் ஆயுத குறுக்கம், அப்போ ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறுகி ஒலித்தால், குறுகின்னு எவ்வளோ சார்? 1/4 மாத்திரை அளவு குறுகி ஒலித்தால் அதனைத்தான் ஆயுத குறுக்கம் என்று அழைக்கின்றோம். அடுத்தது மெய்யெழுத்து வரிசையில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் குறுக்கத்தில் வரும், அதுதான் மகர குறுக்கம். மகரம் அப்படின்ற எழுத்து இம்மை குறிக்குது. அப்போ இம் அப்படின்னா இது எந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது? மெய்யெழுத்து 18மே
அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும் என்று ஆரம்பத்திலே பார்த்தோம். அப்போ இம் என்ற இந்த வார்த்தை அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலித்தால் அதனை மகர குறுக்கம் என்று அழைக்கின்றோம். அப்போது எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு குறுக்கங்கள் 6 வகைப்படும். என்னென்னது? குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், வவகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம். எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த எழுத்துக்கள் குறியில் வரும், நெடில் வரும். குறுக்கம் அப்படின்னாவே தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாத்திரை அளவு அதனுடைய கேரக்டரில் என்ன வரும் அப்படின்னா, குறியிலுக்கு என்ன வரும் கேரக்டர்? ஒரு மாத்திரை, அவ்வளோதான், அது குறைந்து ஒலிக்கணும். நெடிலுக்கு என்ன கேரக்டர்? 2 மாத்திரை, அது குறுக்கி ஒலிக்கணும். அக்கு அப்படின்ற ஆயுத எழுத்துக்கு என்ன கேரக்டர்? அரை மாத்திரை, அது குறுக்கி ஒலிக்கணும். கால் மாத்திரையாக குறுக்கி ஒலிக்கணும். இம் என்ற மெய் எழுத்து என்ன கேரக்டர்? அரை மாத்திரை, அது குறுக்கி ஒலிக்கணும். இவ்வளோதாங்க விஷயம். அப்போ இந்த அட்டவணையை வச்சு நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம படிக்கிறத பெண்டிங் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படியே இலக்கண பகுதியில் போய் ஜம்ப் பண்ணுறதுன்றது என்ன மாதிரியான விஷயம் பாருங்களேன். அதுக்கு தான் சொல்கிறது. இதனுடைய அடிப்படை ரொம்ப எளிமையாக இருந்துச்சு அப்படின்னா இலக்கணம் ரொம்ப ரொம்ப எளிமையாக புரியும். அடுத்தபடியாக அகர வரிசை. அகர வரிசை நிறைய கொஷின்ஸில் அகர வரிசைப்படுத்துக அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. அப்போ அகர வரிசை தாண்டி வேற என்ன கொஷின் கேட்கலாம்? கங்கர வரிசை, சகர வரிசை, தகர வரிசை, டகர வரிசை, இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. அப்போ அகர வரிசைனா என்ன? ஆள் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இதுதான் அகர வரிசை. ஆள் ஆரம்பிக்கும் போது இது அகர வரிசை. ஓகேங்களா? அடுத்தது கேல ஆரம்பிச்சதுன்னா அது ககர வரிசை. க அப்படின்னா ககர வரிசை. ங அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம்னா கங்கர வரிசை. இப்போ உதாரணத்துக்கு தேல ஆரம்பிச்சிட்டோம், அப்போ தகர வரிசை. அப்போது உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு பிச்சு பிச்சு கொடுத்துருவாங்க. அந்த ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அந்த விஷயத்தை நாம் அகர வரிசைப்படி எப்படி எழுதணும், அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்ற மாதிரி திருக்குறள் ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போ அகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த வரிசை, அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் அகர வரிசை. காமிக்கிறேருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பள்ளி புத்தகம். இதில் அகர முதலியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் உயிரெழுத்து வரிசையை பாருங்கள், ஆ முதல் அவ் வரை இருக்குது. ஓகே. இப்போ மெய்யெழுத்து வரிசையை பார்க்கும்பொழுது இக்கு முதல் இன்னு வரை இருக்கும். இப்போது இந்த இக்கு முதல் இன்னு வரை அப்படின்றது படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் இதை 3 பாட்டாக பிரித்து வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 பகுதிகளாக பிரித்து படிக்கணும். அப்போ வல்லினம் அப்படின்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, கசட, தபர அப்படின்னு படிப்போம். மெல்லினம் அப்படின்னா இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, ஞனன, நமன அப்படின்னு படிப்போம். இடையினம் பொறுத்த வரைக்கும் இரு, இரு, சாரி ஈயு, இரு, இல்லு, இவ்வு, எள்ளு, இல்லு, எரல, வளல அப்படின்னு பிரித்து படிப்போம். இப்போ 3மே ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தபடியாக இந்த 18 மெய்யெழுத்துக்களும் அகர முதலி வரிசையில் இவ்வாறு வந்துள்ளது. ஆமாம், இப்படி தான் வந்திருக்கு. ஆனால் இந்த வரிசை நல்லா கவனிச்சு பாருங்கள். இரு இன்னும் மட்டும் லாஸ்ட்டில் வந்திருக்கு. என்னங்க, லாஸ்ட்டில் வந்திருக்கு. அதுவே இக்கு இங்குன்றது ஃபஸ்ட்டு வரிசையிலே வந்துருச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சில வார்த்தைகள் வந்து சஃபல் பண்ணி கொடுத்துருவாங்க. சஃபல் பண்ணி கொடுக்கறதுன்னு எப்படி? இதில் பாருங்கள். இப்போது அம்மா, அப்பா, அண்ணி, அங்காடி, அன்னம் அப்படின்ற வார்த்தைகளை அகர முதலி வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது எப்படி வரும்? ஃபஸ்ட்டு அங்காடி வரும், 2வதாக அண்ணின்ற வார்த்தை வரும், 3வதாக அப்பா வரும், 4வது அம்மா வரும், 5வது அன்னம் வரும். எப்படி? இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த வார்த்தையை பாருங்கள். இதில் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இத்து, இதில் வந்து இன்னும் வரைக்கும் கவனிச்சு பாருங்கள். இந்த சஃபல் பண்ணி கலந்து கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் ஃபஸ்ட்டு இங்கே என்ன போட்டிருக்காங்க ரெட் கலரில்? அம்மா. இதெல்லாம் பிச்சு போட்ட வார்த்தைகள். ஆனால் இதுதான் கோர்வையான வார்த்தைகள். எப்படின்னா, இங்கே அங்காடின்ற வார்த்தை முதல்ல வரணும் அப்படின்னு யார் முடிவு பண்ணுறது? இந்த மெய்யெழுத்துக்கள் வரிசை தான் முடிவு பண்ணுறது. பாருங்கள்,
அப்போது இந்த வார்த்தைகளில் எது ஃபஸ்ட்டு வருது பாருங்கள். அங்காடியா? அம்மா, அப்பா, அண்ணி, அங்காடி. ஏன் அங்காடி வந்துச்சு அப்படின்னா, இங்கு ஆகப்புறம் இங்கு வந்திருக்கு. அதான முதல்ல வரணும். அதுக்கப்புறமா இங்கு வந்திருக்கு. இல்லை இக்கு வந்திருக்கா பாருங்கள். ஏன்னா இக்கு, இங்கு, இச்சு இப்படி தானே வரணும். இக்கு வந்திருக்கா? எங்கேயும் வரல. ரெண்டாவது என்ன வந்திருக்கு? இங்கு வந்திருக்கு. அப்போ இங்கு தான் நம்ம முதல்ல போட்டுக்கணும். ஆகப்புறம் இங்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இதை நம்ம முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் இங்குக்கு அப்புறம் என்ன வரும்? என்ன வருது? இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு இந்த மாதிரி வருதா? இப்போ இன்னு தான் அடுத்த வார்த்தையாக வரணும்னு நினைக்கிறேன். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். இன்னு வந்துருச்சுங்களா? இன்னு. அதுக்கப்புறமா இன்னுக்கு அப்புறம் இப்பு வரும். இப்புக்கு அப்புறம் இம்மு வரும். அப்புறமா லாஸ்ட்டாக இன்னு வரும். இன்னு தான் லாஸ்ட்டில் வருது இல்லையா? முன்னாடியே பார்த்துருப்போம். அப்போது இன்னு வந்து லாஸ்ட்டில் வருது. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இதுதான் அகர வரிசை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அப்பா, அம்மா இந்த மாதிரி சில வார்த்தைகளாகவும் இருக்கலாம். இல்லை வேறு சில வார்த்தைகளை கூட உங்களுக்கு வந்து சஃபல் பண்ணி கேட்கலாம். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த வரிசை பிரகாரம் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த வார்த்தை நம்ம அணியாக சேர்த்தோம் இல்லையா, ஒரு வரிசையாக, அதுக்கு இந்த வரிசையை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த வரிசை எடுத்துக்காதீங்க. ஏன்னா இக்குக்கு அப்புறம் இங்கு வருது, இங்குக்கு அப்புறம் ஈ வருது, அது தப்பாயிரும். இச்சுக்கு அப்புறம் இஞ்சு வருது, இஞ்சுக்கு அப்புறம் எரு வரும், அது தப்பாயிரும். நம்ம இந்த மாதிரி வரிசைப்படுத்தி எழுதும் பொழுது இந்த வரிசையை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இந்த வரிசை கிடையாது. உங்களுக்கு சின்ன ஒரு ஹோம்ஒர்க், இந்த கிளாஸ் முடிச்சோடனே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுதுக. பாடம், மன்றம், பட்டம், மாந்தளிர், மௌனம், பிரிவு, மிதவை, பீலி, மீளாய்வு, புதுமை, முல்லை எழுந்து ஆரம்பித்து உங்களுக்கு பாவலை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வகுப்பில் இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.